ஜெபம் செய்வோம். சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சரியாமல் நாளுதையோ தேவ துந்துமை மைதன் உயிரிடும் காட்சி துணிக்கா நெஞ்சமுண்டோ. கிருபையான ஆண்டவரே, சிறுவையில் பேசிய வார்த்தைகளை சிந்திக்கின்றோம். தொடர்ந்து பேசுகின்ற அடியனை மறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். சிலுவையில் நம் ஆண்டவர் இயேசு பேசிய 5ஆம் வார்த்தை, அது யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஒரு தீக்குச்சியால் ஊதுவத்தை கொளுத்துகிறோம். தீக்குச்சியால் ஊதுவத்தை கொளுத்துகிறோம். கொளுத்திய தீக்குச்சியிலிருந்தும் கொளுத்தப்பட்ட ஊதுவத்திலிருந்தும் புகை வரும். அப்படி 2 வகையில் வருகின்ற புகையில் உறுதியாக வித்தியாசம் உண்டு. ஊதுவத்தில் இருந்து வருகின்ற புகை எல்லோராலும் விரும்பப்படும், அது நறுமணம் மிக்கது. தீக்குச்சியிலிருந்து வெளிவரும் புகை எல்லோரையும் மூக்க மூட வைக்கும். ஆக புகை ஒன்றுதான் என்றாலும் அதனுடைய பொருள் வேறுபடுகிறது. இதேபோல் தாகம் எல்லோருக்கும் ஏற்படும். நம் எல்லாருக்கும் ஏற்படுகின்ற தாகம் ஒரு வகை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்படுகின்ற தாகம் சற்று வித்தியாசமானது, ஆழமானது, சிந்திக்க முடியாதது, தனித்தன்மையாகிறது. ஆக தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை உங்களிடத்தில் 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டது யார்? தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டது யார்? இயேசுவா தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டிருக்கிறார். பாறைகளிலும் கற்பாறைகளிலும் தண்ணீர் வரும்படி செய்த கடவுளின் மகன் அல்லவா நம் ஆண்டவர் இயேசு. அவரா தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டிருப்பார். மோசேவின் காலத்தில் மாரா என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியிலே மக்கள் எல்லாம் கசக்கின்ற நீரை குடித்தார்கள். இந்த நீரை குடிக்கு நீராக மாற்றியவர் நம் ஆண்டவர் இயேசு. அப்படிப்பட்டவரா தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். உலக புகழ்பெற்ற அதிசயங்களில் ஒன்றான கானாவூர் கல்யாணத்திலே சாதாரண தண்ணீரையே ருசிமிக்க திராட்சை ரசமாக மாற்றியவர் ஆண்டவர் இயேசு. அவரா தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்வு தரும் தண்ணீரை உங்களுக்கு இலவசமாக தருகிறேன் என்று வாழ்வளித்தவர் ஆண்டவர். அத்தகைய இயேசுவா தாகமாயிருக்கு என்று சொல்லியிருப்பார். ஆக நமக்கு ஏற்படுகின்ற தாகம் டீப் தாகமாக இருக்கலாம். நம் ஆண்டவருக்கு ஏதோ வித்தியாசமாக ஒரு தாகம் இருந்திருக்கிறது. ஒருவேளை தாகமாக இருக்கிறேன் என்று கேட்டது யாரிடம் கேட்டிருப்பார்? முதல் 4 திருமொழிகளை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம். இயேசு யாரிடம் பேசினார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று தனது தந்தையிடம் பேசினார். இன்று என்னோடு கூட நீங்கள் பேருந்த வீட்டில் நினைத்திருப்பார் என்று கருத்திடத்தில் பேசியிருக்கிறார். ஸ்திரியே, அதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயையும் சீடனையும் பார்த்து பேசியிருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மறுபடியும் தந்தையிடம் பார்த்து பேசியிருக்கிறார். ஆனால் இந்த 5ஆம் திருவார்த்தை, தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை யாரிடத்தில் கேட்டார்? அவருடைய தாகம் என்ன என்பது ஆராய்ச்சிக்குட்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை தன்னை துன்புறுத்தியவர்களிடத்தில், தன்னை சித்திரவதைப்பட்டவர்கள் மத்தியில் தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டு நீர் வாங்கி குடித்து தன்னுடைய வாழ்வை காலம் கடத்தியிருக்க முடியாது. ஆக கடவுளுக்கு ஏற்பட்ட தாகம்
வித்தியாசமாக இருக்கிறது. கேட்டது யாது? ஒருவேளை தாம் இறக்கப் போகிறோம் என்பதும் எந்த வகையில் இறக்கப் போகிறோம் என்பதும் நம் ஆண்டவருக்கு தெரியும். பாடுகளை அடைந்தே தீர வேண்டும், சிலுவை பாடுகளை அடைந்தே தீர வேண்டும் என்பதெல்லாம் நன்கு அறிந்த ஆண்டவர் தண்ணீர் சாகத்தை மட்டும் நினைத்திருக்க முடியாது. ஒருவேளை தாகமாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்டிருந்தால் அது உடல் தாகமாக இருக்க முடியாது, உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு தாகம். ஒருவேளை தந்தையே, உமது விருப்பத்தின்படியே இந்த மண்ணுலகில் மனிதனாய் வந்தேன், நீ எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக முடித்தேன், இப்போது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா என்று அறிவதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டிருக்கலாம். அல்லது அங்கே யூத ரோம தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள், என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினீர்கள், என்னை எப்படியெல்லாம் வதை செய்தீர்கள், என்னை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தீர்கள், அடித்தீர்கள், காரி உமிழ்ந்தீர்கள், உங்கள் விருப்பப்படியே நான் மறித்து போகிறேன், இவற்றை அறிவதற்காக அறிந்து கொள்ள வேண்டி தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டிருக்கலாம். இன்னும் நாம் ஒருவேளை மக்களை பார்த்து, அங்கே குழுமிருந்த மக்களை பார்த்து நம்மை பார்த்து கேட்டிருந்தால், உங்களுக்காகவே இந்த உலகை நாம் கண்டோம், இந்த உலகத்தில் கடவுளாக நாம் மனிதனாக பிறந்து 33 ஆண்டுகள் பணி செய்து உங்களுடைய பாவங்களுக்காகவே நான் சிலுவை சுமந்தேன், உங்களுடைய மனமாறுதலுக்காகவே இந்த நிலை சிலுவையில் அடையப்பட போகிறேன், நீங்கள் மனம் மாறிவிட்டீர்களா என்பதை கேட்பதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டிருக்கலாம். மொத்தத்தில் தாகம் என்ற வார்த்தை சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் தா கூட்டல் அகம். தா என்றால் கொடு, இரு. அகம் என்றால் உள்ளம். மகனே, மகளே, உங்களுக்கு நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய உள்ளத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டிருப்பதுதான் இது சரியாக இருந்திருக்கும். ஆக வேதாகமத்தை தொடர்ந்து படிக்கின்ற நாம் ஒருவர் திடீர் வேதாகமத்தை படித்து முடித்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 10 பக்கம் படித்தார்களாம். திடீரென ஒரு யோசனை, ஒரு நாளைக்கு 10 பக்கம் படித்து என்ன செய்வது, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தால் போதும் என நினைத்தாராம். திடீரென அவருக்கு மறுபடியும் ஒரு யோசனை தோன்றியது, ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம், என்ன நாம் நடைமுறைப்படுத்துகிறோம், அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வசனங்கள் படிப்போம் என்று நினைத்தாராம். திடீரென மறுபடியும் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது, ஒரு வசனத்தை படிக்கிறோமே, அதன்படி நடக்கிறோமா, ஒரு வார்த்தையை மாற்றம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் மன்னிப்பு, அன்பு, சமாதானம், ஒற்றுமை, ரட்சிப்பு இவையெல்லாம் பிறந்தது. ஆக சிலுவையில் இயேசு பேசிய அந்த வார்த்தைகளை நாம் ஆண்டுதோறும் சிந்திப்பவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி நடப்பவர்களாக இருப்போம். கடவுள் தாமே திருவசனை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல நான் 49வது